ராஜாவுக்கு வழங்கப்பட்டதா நம்பப்படுற சங்கீதம் ஆகமத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று நிறைய முன்னறிப்பு இருக்குங்க. 45 அதிகாரத்தை படிச்சு பார்த்தோம்னா ஒரு தீர்க்கதரிசி குறித்த முன்னறிப்பு நிறைய இருக்கு. அத நபிகள் நாயகத்தோடையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதுல அநேக காரியங்கள் நபிகள் நாயகத்தை தான் பொருந்ததே வழிய இயேசு கிறிஸ்துவ பொருந்ததா இல்லைங்க. அதுல 4வது வசனம், சத்திய நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்திய நிமித்தமும் உனது மகத்துவத்திலேயே ஜெபமாக ஏறி வரும் உமது வலகரம் பயங்கரமான எவளையும் உனக்கு விளங்க பண்ணும் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன சொல்லப்படுதுன்னா அவர் போராடுவாரு, போராடி அவர் வழக்கரம் நிறைய வெற்றிகளை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் யாரு போராடி வெற்றி பெற்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகத்தாம் எதிரிகளை களத்தில் சந்தித்து போராடி வெற்றி பெற்றார். எந்த கட்டத்திலையும் இயேசு கிறிஸ்து போராடவும் இல்லை, வெற்றியும் பெறல. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க தோல்விதான் அடைந்தாங்களே ஒழிய சத்தியத்தை பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருந்தாங்களே ஒழிய அவர்கள் யுத்தம் செய்து போராடவில்லை, எந்த மகத்துவமிக்க வெற்றியும் அடையவில்லை. ஆனா நபிகள் நாயகத்தோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவங்க நிறைய போராட்டங்கள் செஞ்சிருந்தாங்க, நிறைய யுத்தங்கள் செஞ்சிருக்காங்க. சத்திய பிரச்சாரத்தில் அவர் வெற்றியும் அடைந்தார். ஆக இந்த 4வது வசனம் நபிகள் நாயகத்தை தான் குறிக்குமே ஒழிய இயேசு கிறிஸ்துவை குறிக்காதுங்க.